நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பிரவீன் உத்ராத்தில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் இருக்கிற 4th रोमन रश्मि रदी के आधार पर श्री कृष्ण का चरित्र चित्रण कीजिए. ரஷ்மி ரதி அப்படின்ற காவியத்தில் ஸ்ரீ ராம்தாரி சிங் தினகர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கேரக்டரை எப்படி எழுதிருக்கிறாரோ அதே மாதிரி எழுதுங்க அப்படின்ற கொஷினோடைய ஆன்சரோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அந்த எஸ்ஸைக்கான கண்டினியூஸை பார்க்கலாம். தப் கிருஷ்ணர் நிச்சய கர் லேத்தா है कि அந்த டைமில் கிருஷ்ணர் டிசைட் பண்ணுறாரு என்னென்னா धर्म रहित दुर्योधन को जीतने के लिए कुशलता का प्रयोग करना चाहिए. தர்மத்தை ஜெயிக்க வைக்கணும், பாண்டவர்கள் தான் தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களோட சைடை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் துரியோதன்கிட்ட தர்ம வழியில் போய் அவர் கன்ஃபியூஸ் பண்ண முடியல, அதனால் என்னுடைய குஷல்தா டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும், யூஸ் பண்ணால் தான் நான் பாண்டவர்களை ஜெயிக்க வைக்க முடியும், தர்மத்தை நிலைநாட்ட முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணுறாரு. இசிலியே வே கர்ணசே மில்கர், அதனால் தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்ற காரணத்தினால கர்ணன் கிட்ட போய் மீட் பண்ணி உஸ்கே ஜென்மக்கி கஹானி பத்தாத்தே ஹே, அவருடைய ஜென்ம ரகசியம் அப்படின்ற ஸ்டோரியை சொல்கிறாரு. அவர் மற்றும் உசே பாண்டவன் கே தல் மேம், அப்புறம் இல்லாமல் பாண்டவர்களோட சைடில் மிலானே அவங்க கூட போய் ஆட் ஆயிக்காங்க, சேர்ந்துக்காங்க, கி சலாஹ் தேத்தே ஹே அப்படின்ற ஒரு அட்வைஸே சொல்கிறாரு. துரியோதனனுக்கு கர்ணன் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பலம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட போய் நீங்கள் போய் பாண்டவர்கள் கூட போய் சேர்ந்துக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் மூத்த அண்ணனாக இருக்க காரணத்தினால நீங்கள் அவங்க கூட போய் சேர்ந்துக்கணும், அதுதான் நல்லது, அவங்க சைடில் போய் சேர்ந்துக்காங்க அப்படின்ற ஒரு அட்வைஸை தராரு. பரந்து கர்ணக்கே இணக்கா இருப்பார், ஆனால் கர்ணனுடைய ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அவர் ரெஃப்யூஸ் பண்ண காரணத்தினால பர்வே கிருஷ்ணர் इंद्र को उसके पास भेजकर उसके कवच और गुंडल को दान में प्रास करा लेता है. அவருடைய பலத்தை கர்ணனுடைய பலத்தை குறைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தேவராஜா இந்திரனை கூப்பிட்டு மாறு வேஷமாக பிராமணர் அப்படின்ற வேஷத்தில் போய் கர்ணன்கிட்ட போய் பேஜுக்கர் அவர்கிட்ட சென்ட் பண்ணி உஸ்கே கவச ஒரு குண்டல் அவர்கிட்ட இருக்கிற கவசங்களையும் குண்டல்களையும் தானமாக வாங்க கேட்குறாரு. அவர் தான தர்மத்தில் சேர்ந்தவராக இருக்கிறாரு, அதனால அவர் கேட்ட உடனே அவர் தானத்தை தந்துடுறாரு. உஸ்கே பாத் அதுக்கு பின்னாடி மாதா குந்தி கர்ணனுக்கு தாயாக இருக்கிற குந்தி கர்ணக்கே பாஸ் கர்ணன் கிட்ட போய் பேஜுக்கர் சென்ட் பண்ணி கிருஷ்ணர் சென்ட் பண்ணுறாரு. யஹ் வாதா கர் தேத்தா ஹைக்கி ஒரு ப்ராமிஸை வாங்கிட்டு வராங்க. என்னன்னா அர்ஜுன் கோ சோடுக்கர் அர்ஜுனனை விட்டுட்டு பாக்கி 4 பாண்டவம் கோ நெஹி மருங்கா, பாக்கி பேலன்ஸாக இருக்கிற 4 பாண்டவர்களை அழிக்க மாட்டேன் அப்படின்ற ப்ராமிஸை வாங்கிக்கிறாங்க. கிருஷ்ணனே இன் விவகாரம் சே हमें उनकी कुशल राजनीतिज्ञ के साफ परिचय मिल जाता है. இந்த நிகழ்வுகள் மூலமாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஸ்ரீ கிருஷ்ணருடைய குஷல் அவரோட டேலண்டடான ராஜநீதிகளை எப்படி ஒரு டேலண்டடாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. தர்மம் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது காரணத்தினால துரியோதனோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கவசங்களையும் குண்டலங்களையும் வாங்குறாரு. மாதா குந்தி மூலமாக போய் நீங்கள் போய் பாண்டவர்கள் கூட போய் சேர்ந்துக்காங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. அதை ரெஃப்யூஸ் பண்ண காரணத்தினால போய் ஒரு ப்ராமிஸை வாங்கிட்டு வராரு. அர்ஜுனை விட்டு நான் மற்ற எந்த பாண்டவர்களும் அழிக்க மாட்டேன் அப்படின்ற ப்ராமிஸை வாங்கிக்கிறாரு. இந்த சம்பவம் மூலமாக அவருடைய டேலண்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ரீ ராம்தாரி சிங் தினகர் தெளிவாக சொல்கிறாரு. अलौकिक रूप प्रदर्शन சூப்பர் நேச்சுரலான ரூபத்தோடைய பிரதர்ஷன் வெளிக்காட்டுறது, அமானுஷ்யம் சக்தியினுடைய டிஸ்பிளே. கவிஞர் ராம்தாரி சிங் தினகருடைய பேர் தான், அவரோட நிக்நேம் தான் இந்த தினகர் ஜி. கிருஷ்ணக்கே சரித்திரக்கோ தினகர் ஜி கிருஷ்ணரோட கேரக்டரை சரித்திரத்தை ஈஸ்வர் கே ரூப் மேம் ஈஸ்வர் ஒரு கடவுள் பகவான் அப்படின்ற ரூபத்திலையும் பிரஸ்துத் கர்த்தே ஹே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இசிலியே கிருஷ்ணர் அமுக் சமயப்பர் அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணர் கரெக்டான சமயத்தில் பர் அப்னி அலௌகிக் சக்தி தன்னுடைய அமானுஷ்யமான சக்தியை பிரதர்ஷித் கர்த்தே ஹே வெளிப்படுத்துகிறாரு. ஜப் கிருஷ்ணர் தூத் பன்கர் எப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் தூதுவனாக மாறி பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஞ்ஞானவாசமும் ஃபுல்லாக முடிச்சுட்டு கிருஷ்ணரை தூதுவனாக சென்ட் பண்ணுறாங்களோ அப்போ அவர் தூதுவனாக மாறி दुर्योधन के पास जाते हैं दुर्योधन किட்ட போறாரு. तब वह उनको बंदी बनाने को तैयार हो जाता है.
அப்போ அந்த டைம் வந்து துரியோதனன் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை கைது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அந்த சமயத்தில் कृष्ण अपना विराट रूप दिखाकर अपनी अलौकिक शक्ति को प्रदर्शित करते हैं. அவர் கைது பண்ண போகிற சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தன்னுடைய விஸ்வ ரூபத்தை காமிச்சு அவருடைய அமானுஷ்யமான சக்தியை பிரதர்ஷித் வெளியில் காமிக்கிறாரு, டிஸ்பிளே பண்ணுறாரு, காமிக்கிறாரு. உசி பிரகார் இந்த வகையில் கர்ணக்கி அசிம் வீரத்தா, கர்ணனுடைய எல்லையே இல்லாத வீரம் இருக்கிற காரணத்தினால अर्जुन और अनन्य पांडवों की रक्षा के लिए अनन्य अर्जुन மற்றும் மற்ற பாண்டவர்களுடைய ரக்ஷா ப்ரொடெக்டுக்காக वे इब्बी वे अपनी अलौकिक शक्ति को प्रयोग करते हैं. அந்த டைம்லையும் அவர் வந்து தன்னுடைய அமானுஷ்யமான சக்தியை யூஸ் பண்ணுறாரு. इसलिए उन्होंने अर्जुन को मारने के लिए कर्ण के द्वारा एक हनी को प्रयोग कटोत्कच पर करा दिया. ஏக் ஹனி அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து கர்ணன் கிட்ட இருக்குது, அது வந்து அர்ஜுன் கிட்ட இல்லை. அதனால அவர் ரொம்ப சக்திசாலியாக இருக்கிறாரு. ஏக் ஹனி அப்படின்ற ஆயுதம் வந்து யாராக இருந்தாலும் சரி ஒரே வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணிட்டோம்னா அவங்க அழிஞ்சிடுவாங்க. அந்த ஆயுதத்தில் இருந்து அர்ஜுனனை காப்பாற்றணும் அப்படின்ற காரணத்தினால கட்டோத்கச் அப்படின்றவர் யாருன்னா பீமனுடைய மகன், பீமனோட சந்த கட்டோத்கஜன் மேலே யூஸ் பண்ண வைக்கிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டான அர்ஜுனனை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த ஏக் ஹனி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கட்டோத்கஜன் மூலமாக யூஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ண வச்சிட்றாரு. அதனால அர்ஜுன் வந்து தப்பிக்கிறாரு. கட்டோத்கஜன் வந்து அதில் மாட்டிக்கிட்டாரு. युद्ध में करने के रद्द के पहले को कीचड़ में फांसा देना और अर्जुन को इशारा देकर कर्ण का वध कराना आदि में उनकी अलौकिक शक्ति का प्रदर्शन देख सकते हैं. யுத்தத்தில் மகாபாரதம் யுத்தத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு ஹார்டான யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் கர்ணனுடைய ரதத்துடைய பஹிலே சக்கரம் வீல் வந்து கிச்சடு மேம் தரையில் இருக்கக்கூடிய சேரில் ஃபன்ஸாக மாட்டிக்கிச்சு, உள்ளே போகுது, புதையுது. அவர் அதை வந்து மேலே எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் கீழே இறங்கி அதை மேலே எடுக்கிறாரு. அவர் அந்த சமயத்தில் அர்ஜுனுக்கு இஷாரா தேக்கர், அர்ஜுனனுக்கு ஒரு சிக்னல் தராரு. சிக்னல் கொடுத்து கர்ணனை இப்போ வதம் செய்யுங்க அப்படின்றதுக்காக வதம் செய்ய சொல்கிறாரு. இந்த நிகழ்வு மூலமாக, இந்த சீன் மூலமாக அவருடைய அமானுஷ்யமான சக்தி வந்து அவர் கரெக்ட் டைமில் டிஸ்பிளே பண்ணுறாரு, வெளிக்காட்டுறாரு. அவரோட சக்தியையும் இவர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத ஸ்ரீ ராம்தாஸ் சிங் தினகர் வந்து சொல்கிறாரு. இவருக்கு வந்து அமானுஷ்யமான சக்தியோடைய ரூபம் வந்து கரெக்டான டைமில் யூஸ் பண்ண காரணத்தினால இது தர்மத்தை ஜெயிக்க வச்சிடறாரு, பாண்டவர்களை ஜெயிக்க வச்சிடறாரு. இஸ் பிரகார் ஹம் தேக் சக்தே ஹை கி இந்த வகையில் நம்ம பார்க்குறது என்னென்னா கிருஷ்ணகா சரித்திர, கிருஷ்ணனோட கேரக்டர் வந்து அர்ஜுன் கி விஜய கேலியே, அர்ஜுன் மற்றும் பாண்டவர்களுடைய வெற்றி, அதுக்காக பத்து பனானே கே ரூப் மேம் பாதம் ஒரு வழியை அமைக்கிறவர் அப்படின்ற ரூபத்தில் चित्रित किया गया है, கொடுக்கப்பட்டு உள்ளது. कृष्ण का अलौकिक रूप हमें ऐसा संदेश देता है कि கிருஷ்ணருடைய அமானுஷ்யமான சக்தி அப்படின்ற ரூபத்திலேருந்து நம்மளுக்கு கவிஞர் ராம்தாஸ் சிங் தினகர் வந்து ஒன்று சொல்கிறாரு. என்னன்னா, भगवान अपने भक्ति की रक्षा के लिए असम को भी संभव कर सकते हैं और भक्ति के प्रति भगवान में असीम कृपा होते हैं. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பகவான் கடவுள் வந்து நம்மளுடைய பக்தனுடைய பக்தியை ஏற்று அந்த பக்தனை காப்பாற்றணும் அப்படின்ற காரணத்தினால அசம்பவ் நடக்க முடியாத விஷயத்தை கூட நடத்தி காமிப்பார். தன்னுடைய பக்தன் செலுத்தின பக்தியை ஆதரவை வச்சு பக்தியை காரணத்தினால பகவான் வந்து எந்த லிமிட்டுக்கு வேணால் போய் தன்னோட பக்தன் கேட்ட ஹெல்ப்பை நிறைவேற்றுவார் அப்படின்ற விஷயத்த ஸ்ரீ ராம்தாஸ் சிங் தினகர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்தனுக்காக ஒரு பகவான் வந்து என்ன வேணால் செய்வார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. நம்மளுக்கு தூய்மையான பக்தி இருந்தால் பகவான் வந்து நம்ம தேடி வருவார் அப்படின்ற விஷயத்தையும் அவர் கிளியராக இந்த ரஷ்மி இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சரித்திர சித்திரன். தன்யவாத்.